எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, சென்னையிலேருந்து, அதாவது சென்னைக்கு அடுத்து ஸ்ரீபெரும்புதூர்னா தெரியாத ஆட்கள் யாராச்சும் இருக்காங்களா? ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் வளர்புரம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. வளர்புரம் அப்படின்னாவே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நிறையா ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், வேறு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறைய அங்கே இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் ஒரு அருமையான காலி இடம் வந்து ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. சூப்பரான இடம், நல்ல ரேட்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? எல்லாருமே அந்த 1 கிரவுண்டு 2 கிரவுண்டுக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. அதாவது சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி வளர்புரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூருக்கும் வளர்புரத்துக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 9.5 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் 10 வச்சுக்கிங்களேன், 10 கிலோமீட்டருக்குள்ள வளர்புரம் வருது. அந்த வளர்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து அங்கே தாங்க இருக்குது. நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா, அந்த ஓனர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக சேல் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப லோவான ப்ரைஸுக்கு தான் வந்து கொடுக்குறாங்களே. 1 ஏக்கர் 30 சென்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அதில் என்ன டெவலப்மெண்ட் நான் சொல்லிடுறேன். அந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேஅவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒருவேளை இந்த 1 ஏக்கர் 30 சென்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பத்திரம் பதிவு பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா கெயின் வேல்யூ 400 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஏரியா நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இந்த இப்போ இடம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நியர்பை ஒரு 200-300 மீட்டர் நியர்பைலேயே ஒரு 50 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் வந்து அங்கே லேஅவுட் வந்து டெவலப் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜி ஸ்கொயர் வந்து டெவலப் பண்ணனா எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அவன் எவ்வளோ ரேட்டு போட்டு விற்பாங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு லேஅவுட்டை வந்து பெரிய லேஅவுட்டை வந்து இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய இடம் வந்து ரேட் அதிகமாக தாங்க ஆகும். சரிங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட நாங்கள் வந்து இதே ஃபீல்டில் இருந்தால் கூட பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்லியண்டாக நல்லா தெரியும், தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறங்காட்டி பெர் ஏக்கரே பார்த்திங்கன்னா 3 கோடி தான் அங்கே சொல்கிறாரு. அங்கே போய் யார் போய் விசாரித்தாலும் சரி 3 to 4 கோடி ரூபா வந்து பெர் ஏக்கர் வந்து அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஓனர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இம்மிடியட்டாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெர் ஏக்கர் வந்து 3 கோடி ரூபா சொல்கிறாருங்க. 1 ஏக்கர் 30 சென்ட். அதில் என்ன டிவைட் ஆகி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு அதாவதுங்க 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 1.25 ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏக்கர் கணக்கில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இடம் காட்டுறதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட இருந்தே காட்டுவாங்க. இடம் வந்து பவுண்ட்ரிஸ் எப்படிங்கிறத காட்டுவாங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சி போச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து ஓனர்கிட்டே வந்து நாங்கள் மீட்டிங் தரோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. இந்த இடம் வந்து டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. அதனால் அவர் ஏக்கர் 3 கோடி ரூபா சொல்கிறாரு இல்லையா, அதில் கூட வந்து நம்ம கொஞ்சம் நெகோசியேட் பண்ணலாங்க. எங்கள்கிட்ட அதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இடையில வந்து வேறு சேல் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டாங்க. இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி ரேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்கள் அட்வொகேட்டை கொடுங்க. உங்கள் அட்வொகேட் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடம் நல்லா இருக்குது, எந்த ஒரு வில்லங்கம் இல்லை, பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கலாம்னு சொல்லி லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு உடனே இமீடியட்டாக பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா எங்கள்கிட்ட அந்த ஓனர் சொல்கிறது அதுதான். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அர்ஜென்ட்டு தான் சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து லீகல் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இமீடியட்டாக வந்து முடிக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை தாங்க நான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல இடங்க. 1 ஏக்கர் 3 கோடி ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரௌண்டிங்கில் வந்து எங்கே போனாலும் அதிகமாக கிடைக்காது. அதுவும் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் இந்த வளர்புரம் ஏரியாக்களே வருதுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் லீகலில் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கணும் மக்களே. ஆனால் இந்த இடம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் உண்மையிலே சொல்கிறேங்க, 1 ஏக்கர் 3 கோடி ரூபா அப்படிங்கிறது தாராளமாக வாங்கலாம். அதுவும் நம்ம வந்து இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த ரேட்டில் கூட வந்து குறைச்சி தரதா ஓனர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரேட்டை நல்ல ரேட்டுக்கே வந்து வாங்கி தரலாங்க, வாங்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற
பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.